அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜிகேலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் மிக முக்கியமான பதவிகளில் முதல் முறையாக பதவி வகித்த நபர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் நிறையா வாட்டி இதில் கொஷின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இதை பற்றி சும்மா பாக்ஸில் எழுதுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இதை கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ பிசிலலாம் நம்மளுக்கு இந்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு 1833 இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் வைஸ்ராய் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது வைஸ்ராய் அப்படின்றது இந்தியாவோட ஆள்ற உரிமை இங்கிலாந்து மகாராணி வாங்கியிருப்பாங்க 1858. அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட முதல் வைஸ்ராய் பதவியில் இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. சரியா? அப்போ இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கேனிங். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது 1885. அதை உருவாக்குனதில் ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்றவர் தான் முதல் தலைவராக இருந்திருப்பார். சரியா? அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்புறம் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இருந்தார். இந்தியாவோட முதல் பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்கள். சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், 2 கொஸ்டின் இருக்குது. ஓகே, முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா மவுண்ட் பேட்டன், இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி 1948 வந்திருப்பார். அதுக்கப்புறம் முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 வி நரஹரி ராவ் அப்படின்றவர் தான் முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருந்திருக்காரு. இந்திய இராணுவத்தோட முதல் தலைமை தளபதி பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் KM கரியப்பா அப்படின்றவர் 1949 இருக்கார். ஓகேவா? இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் குடியரசு ஆனதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் தலைமை நீதிபதி, அதாவது உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் முதல் தலைமை நீதிபதி HA கானியா அப்படின்றது இருந்திருக்காரு. சரி, அடுத்தது முதல் தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்க அப்படின்னா 1950 சுகுமார் சென் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. முதல் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1950 CM செடால்வத் அப்படின்றவர் முதல் தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்காரு. சரியா? அடுத்தது முதல் துணை ஜனாதிபதி 1952 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க. மக்களவையோட முதல் சபாநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 GV மௌலாங்கர் அப்படின்றவர் இருந்திருக்காரு. நிதி ஆணையத்தோட முதல் தலைவர், நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டு நிதி ஆணையம் ஆரம்பிக்கும் போது 1952 KC நியோக்கி அப்படின்றவர் தான் நிதி ஆணையத்தோட முதல் தலைவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி திட்டக்குழு உருவாக்குனதுக்கு அப்புறமும் திட்டக்குழுவோட தலைவர் எப்பயுமே பிரதமராக தான் இருப்பார் இல்லையா? ஆனால் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1953 குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் தான் திட்டக்குழுவோட முதல் துணைத் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது இந்தியாவிலேயே முதல்ல 1953 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது. அதோட முதல் தலைவர் காக்கா கலீல்கர் அப்படின்றவர் இருந்திருக்காரு. சரியா? அடுத்தது இந்தியாவோட முதல் சட்ட ஆணையத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா முதல் சட்ட வழக்கறிஞர் யாரோ அவரே தான் CM செடால்வத் தான் 1955 இந்தியாவோட முதல் சட்ட ஆணையத்தோட தலைவராக இருந்திருக்காரு. அடுத்தது இஸ்ரோவோட தலைவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1963 இஸ்ரோ உருவாக்கப்பட்ட போது விக்ரம் சாராபாய் அவர்கள் தான் இஸ்ரோவோட தலைவராக இருந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனோட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா 1964 நிட்டூர் சீனிவாச ராவ் அப்படின்றவர் தான் CVCயோட தலைவராக இருந்திருக்காரு. சரியா? அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட முதல் தலைவர் பார்த்தீங்கன்னா ரங்கநாத் மிஸ்ரா அப்படின்றவங்க 1993 மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரியா? அடுத்தது முதல் தலைமை தகவல் ஆணையர், தகவல் அறியும் உரிமை சட்டம் படி 2010 முதல் தலைமை தகவல் ஆணையராக இருந்தவர் வஜாஹத் ஹபீபுல்லா அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. சரியா? தலைமை தகவல் ஆணையர் பேர் வஜாபத் ஹபீபுல்லா. அடுத்தது நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர், நிதி ஆயோக்கோட தலைவர் நிதி அமைச்சர் தான் இருப்பாங்க. அவங்களோட துணைத் தலைவர் 2015 அரவிந்த் வனகாரியா அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. சரியா? அடுத்தது முதல் லோக்பால் தலைவர் 2019 லோக்பால் லோகாயுக்தாவுக்கு சட்டம் 2019 அதோட முதல் தலைவராக இருந்தவர் பினாக்கி சந்திர கோஸ் அப்படின்றவங்க. சரியா? அடுத்தது இந்தியாவோட முதல் முப்படைகளுக்கான தலைமை தளபதி, அந்த பதவி உருவாக்கப்பட்டதே 2019 தான். ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் தான் இந்தியாவோட முதல் முப்படை தலைமை தளபதியாக இருந்திருக்கார். அவர் இறப்புக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அந்த பதவி இன்னும் யாருமே போடலை அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்தியாவோட முதல் முப்படைகளுக்கான தலைமை தளபதி யார் அப்படின்னா பிபின் ராவத் அவர்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில்